ஓணான், மீன், ஒட்டகம் இதோட தகவமைப்பை வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சிம்பிள் டயக்ராம் மாதிரி இந்த வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னா பல செல் கொண்டதுக்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். புலி, மனிதன், குரங்கு, மண்புழு, நத்தை, தவளை, மீன், புறா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்னன்னா பல செல் கொண்ட உயிரினங்கள். இப்போ ஒட்டகத்துக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒட்டகத்துக்கு வந்து நீண்ட கண்ணிமை இருக்கும், இதுக்கு செவில் காணப்படும், இதோட தோல் வந்து தடித்து காணப்படும். இந்த ஒட்டகம் வந்து அதிக அளவு கால் வந்து சட்டையா இருக்கும், நீண்டும் காணப்படும். இதுக்கு வந்து இது பறவைனா நமக்கு தெரியும். பறவைக்கு வந்து ரெக்கை இருக்கும், மார்பு பகுதி உறுதியான மார்பு தசையால இருக்கும். அதுக்கப்புறம் எலும்பு எடை நெக்ஸ்ட் ஓணான். ஓணான் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா, அசைக்கக்கூடிய இதோட தோல் வந்து செதில்களால இருக்கும் அப்படின்றது. மீன் அப்படின்றது இதோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, படகு போல இருக்கும், செதில்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதியில சுத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னா, பறவை, தாவரங்கள், பூச்சினங்கள், அதே மாதிரி மீன், நிலத்துல வாழ்றது, நீர்ல வாழ்றது, இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து இருக்கு. இதை நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம்னா, உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. உயிரினங்களோட பல்லுயிர் தன்மை வாழக்கூடிய தாவரங்களையும் விலங்குகளையும் தன்மை அப்படின்றதா பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. தாவரமா ஒரு தனித்துவ பண்பு வந்து இப்ப உயிரின பல்லுயிர் தன்மை அப்படின்றது காடுகள், வீடுகள்ல வாழக்கூடிய விலங்கு அல்லது சிற்றினங்களோட எண்ணிக்கை, அதோட உயிரியல் சமூகம், சூழ்நிலை மண்டலம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் உயிரியல் தன்மை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதோட எண்ணிக்கை எப்படி இருக்கு, அதோட சமூகங்கள் எப்படி இருக்கு, அதோட சூழ்நிலை மண்டலம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எந்த இடங்கள்ல வாழுது, அந்த வாழக்கூடிய நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, பாலைவனம், காடு, மலை, ஏறு, ஆறு, வயல்வெளி இந்த மாதிரி கூட சூழ்நிலை மண்டலங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது பாலைவனத்துல எது அதிகமா இருக்குன்னா ஒட்டகம், காட்டுல வந்து புலி, சிங்கம் இதெல்லாம் இருக்கும். மலைப்பகுதிகளில் வந்து அந்த வரையாடு, மலையாடு இந்த மாதிரி இதெல்லாம் காணப்படும். ஏரி, ஆறுனா மீன்கள் வந்து காணப்படும். இது வந்து அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி தகவமைப்பு வந்து பெற்றிருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை மண்டலத்திலுமே வந்து என்னன்னா, மனிதன் உட்பட வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் வந்து என்னன்னா ஒரு சமூகத்தை வந்து அமைச்சுக்கிறாங்க. இப்படி வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்களுக்கும் உருவாக்கி தான் வாழ்றாங்க. இந்த வாழக்கூடிய